வெற்றி அடைவது எப்படி அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா தோல்வியை ஏற்றுக்கொள்வது எப்படி அப்படின்றது யாருமே விரும்புறதில்லை அப்படின்னு ப்ரூஸ்லி சொல்லியிருக்காரு. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறிய வித்தியாசம் தாங்க. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தோல்வி அடைந்தாலும் சரி, உங்கள் முயற்சியை மீண்டும் எடுத்துக்கொண்டு வெற்றிகளை எளிதாக்குங்கள். ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த எக்ஸாம் டைம்ல ரிசல்ட் எல்லாம் நிறைய வந்திருக்கும். நிறைய பேர் தோல்வி அடைந்திருப்பாங்க, நிறைய பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க. சில தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு சொல்றேன், இந்த தோல்விதான் உங்களுக்கு ஒரு முதல் வெற்றி. இதற்காக நீங்க மனம் உடைஞ்சு தோல்வி அடைஞ்சிச்சுனே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தோல்வியில் இருந்துதான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. எங்கு நீங்கள் உங்கள் கவனத்தை சிதறவிட்டீர்கள் என்று கவனித்து மீண்டும் வெற்றி என்ற பாதையில் அடுத்த இலக்கு என்ன என்பதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கை மிகச் சிறந்ததாகும். வாழ்க்கை வாழ்வதற்கே.